வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி, 3/4 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது அப்படியே இருக்கட்டும். கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு கல்பாசி, 2 பிரியாணி இலை இப்படி கையில் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. அதுவும் நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா நம்ம கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச 300 கிராம் அளவுள்ள சிக்கனை நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் தண்ணி விடும் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருப்போம். சிக்கன் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் உருண்டையாக வந்திருக்கு. நல்லா பாதி இதுக்கு குக் ஆகிருக்கு. தண்ணியும் நல்லா வெளில வந்திருக்கு. நல்லா பரட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி மிளகாய் விழுதை உள்ளே சேர்த்தாச்சு. ஜாரில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா இந்த சிக்கனில் சேர்த்து பண்ணையில் இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சிக்கன் மசாலா சேர்த்து பண்ணுங்கள். இப்போ உப்பு கொஞ்சம் பத்தாது போல் இருக்குது. ஸோ இப்போ திருப்பி தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா காரமும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளோட அளவை அதிகம் பண்ண கம்மி பண்ண செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. மேலால் கொஞ்சம் கருவேப்பிலை இலையை தூவியாச்சு. தூவினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக மல்லி இலையாக சேர்த்துக்கோங்க. நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக அருமையாக தயாராகிருச்சு. இது சாப்பாட்டுக்கு, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சிக்கன் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.